வணக்கம் நண்பர்களே. ஃபைனலி ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமேட்டு நாங்கள் கேரளா வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு டிரைவரை நான் வந்துருந்தாங்க. ஸோ ஹோட்டல் போயிட்டு செக்இன்லாம் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் வந்து கிளம்பி சாப்பிட்டுட்டு இப்போ ஊர் சுற்றுறக்காண்டி கிளம்பிட்டோம். ஸோ இன்னைக்கு நாளைக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு சண்டே ஆஃப்டர்நூன் வந்துட்டு அகைன் நாங்கள் வந்து பெங்களூர் கிளம்புற மாதிரி பிளானிங் இருக்குது. ஸோ நம்ம பிளான் பிரகாரம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்துட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய ட்ரிவாண்ட்ரமில் இருக்க ஃபேமஸான ஒரு டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். ஸோ அது வந்து ஒரு சிவன் டெம்பிள். ஸோ இந்த டெம்பிள் வந்துட்டு அரேபிக் ஓஷனோட கரையில் இருக்குது. ஸோ வந்து கடலை ஒட்டி இருக்கிற மாதிரி ஒரு டெம்பிள் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். டெம்பிள் கிட்டக்கும் வந்தாச்சு. வந்துட்டு உள்ள அந்த கேவுக்குள்ள வந்துட்டு எங்களை போட்டோ எடுக்க விடலை. அந்த பெரிய சிவன் ஸ்டாச்சு கீழே தான் வந்து அந்த கேவ்ஸ் இருக்கு. ஸோ அங்கே வந்துட்டு எங்களை ஃபோட்டோஸ் எடுக்க விடலைங்கிறதுனால நாங்கள் நெட்டில் இருந்து கொஞ்சம் பிக்ஸை எடுத்து உங்களுக்காண்டி வந்துட்டு இங்கே நாங்கள் காமிச்சிருக்கோம் வீடியோவில். ஸோ இந்த கேவ் வந்து நேச்சுரலான கேவ் கிடையாது, இது ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண ஒரு கேவ். இதுக்குள்ள 27 ஸ்டெப்ஸ் வந்துட்டு இருக்குது. அதை நம்ம கிராஸ் பண்ணி போனோம்னா ஒரு தியான மண்டபம் ஒன்று இருக்கும். அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும். அது ஹால் மாதிரி இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் உள்ளே போனோம்னா உங்கள் கேவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குள்ளே இருக்க ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக ஒரு ஹியூமனே வந்து நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கர்வ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த குகையை விட்டு வெளியே போனோம்னா அந்த கடலோட அலசத்தம் அவ்வளோ ஃபோர்ஸாக கேட்கும். ஆனால் இந்த குகைக்குள்ளே இருக்கும்போதுலாம் அந்த மாதிரி ஒரு சவுண்டுமே கேட்காது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செம சைலண்ட்டாக அழகாக இருக்கும். இங்கே வந்து சிவனோட நிறைய அவதாரங்களும் இருக்குது. அதாவது வந்து கங்காதாரம், அப்புறம் சிவன் பார்வதி திருமணம், அதுக்கப்புறம் நடராஜர் அவங்க வந்துட்டு இருக்க மாதிரி, அடுத்து அவங்களோட சிவ தாண்டவம், அர்த்தநாளீஸ்வரரோட சிலை, அப்புறம் சிவனோட மற்ற சில அவதாரங்களும் இருக்கு. இது மட்டும் இல்லாம இங்க உள்ள வந்து முனிவர்களோட சிலை, அப்புறம் வந்துட்டு முருகரோடது, பிள்ளையாரோடது, அந்த மாதிரி எல்லா சிலைகளுமே உள்ள வந்துட்டு அழகா கர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வந்துட்டு ஒரு ஹேர் கூட வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலா தத்ரூபமா ஒரு மனுஷன் உள்ள இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். இங்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்துட்டு ட்ரிவாண்ட்ரம் வர நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வராம போறது கிடையாது. அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலா இருக்குது. இந்த டெம்பிள் வந்துட்டு அரபிக் கடல் ஓஷனை ஒட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ வந்து கோவளம் கடற்கரையில இருந்து 8லேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த கோயில் இருக்கு. ஸோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கோயில் மேலேருந்து பார்க்கும்போது அந்த கடலோட அழகை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு அழகா இருக்கும். இந்த கோயிலோட முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த சிவனோட சிலை தான். இந்த சிவனோட சிலை வந்துட்டு ஏன் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட உயரம் வந்து 58 அடி. ஸோ 58 அடி உயரமுள்ள கங்காதேஸ்வரரோட சிவன் சிலை தான் இங்கே இருக்கு. இதுல எப்படி நம்ம ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிவன் இமை முடியா இருக்கட்டும், காலில் இருக்க நரம்பா இருக்கட்டும், அப்புறம் சிவன் வந்துட்டு தடுத்திருக்கக்கூடிய அந்த மண்டவோடு மாலையா இருக்கட்டும், அவர் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த சூளமா இருக்கட்டும், அந்த சூளத்தை பிடிச்சிருக்கும் போதுல அவங்க கையில வந்துட்டு அந்த நர்வ்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, அது வந்து கொண்டு தத்ரூபமா அவ்வளோ அழகா கர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இதோட அழகு வந்துட்டு நம்ம ஸ்பிரிச்சுவலாக வந்து பார்க்குறத விட ஒரு ஆர்கிடெக்சர்லாம் பார்க்கும்போதுலாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது வந்து ட்ரிவாண்ட்ரம் போகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை போய் விசிட் பண்ணுங்கள். இங்கே அவ்வளோ அழகாக வந்துட்டு சிலைகள் எல்லாமே இருக்குது.
அந்த சிவன் பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு அமைதி கிடைக்குதோ, அதே மாதிரி அந்த சிவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கடற்கரையை பார்க்கும்போதுலயும் நம்மளுக்கு அந்த ஒரு அமைதி வந்து கிடைக்குது. ஸோ நீங்களும் ட்ரிவாண்ட்ரம் வந்தீங்கன்னா தவறாம இந்த கோயிலை வந்துட்டு விசிட் பண்ணுங்க. ஸோ இதோட நம்ம வீடியோ ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்து வந்துட்டு கம்மிங் சூன் வரதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.